பார்த்தோன்னே இது எல்லாரும் பன்னீர் கிரேவின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இது பன்னீர் கிரேவி இல்லை. பன்னீர் கிரேவியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யறது பார்த்துடலாமா? ஒரு 4 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அதில் அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் அடியில் ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டையை அதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தா உள்ளே எதுவும் ஒட்டாமல் அப்படியே வரணும். இப்போ சூப்பராக முட்டை ரெடியாக இருக்குது. இதை எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம், ஆறட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. சைடில் இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிறதுக்குள்ளே சைடில் இதை நல்லா ஸ்லேஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. ஒரு பத்து அளவு தேங்காய் பாலும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் அதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். கிரேவி நல்லா திக்கானோடனே கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியிலையும் தூவி இறக்குனா சூப்பரான முட்டை மசாலா ரெடி.